ஃபைனலி நம்ம எல்லாரும் நினச்ச மாதிரி நம்ம தளபதி ஜெயிச்சிட்டாருங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க, பட்டாசுலாம் வெடிச்சிட்டு ஸ்வீட்டில் கொடுத்துட்டு பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் என் கண்ணால் பார்த்தீங்க, ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் நல்லா அவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஏதாவது நம்ம வீட்டில் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி ஜெயிச்ச மாதிரி அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அப்படியே புல்லரிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ நிஜமாக இப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவர் ஒருத்தர் எந்த ஒரு கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று ஜெயிச்சிருக்காருங்க. ஸோ எல்லாருமே தளபதி பார்த்து தற்குறின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த தற்குறி தாங்க தமிழ்நாட்டுக்கே சிஎம் ஆக போகிறாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் இது. ஆனால் நம்ம தளபதி ரசிகர் இருக்காங்களே டிவிக்கு அவர், ஸோ எப்படிலாம் வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த விளாகே, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பார்ட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி சொல்லி ஆகணுங்க, நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து கன்ஃபார்ம் வந்து ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜான பாட்டிங்களே பார்த்தீங்கன்னா டிவிக்கே பக்கம் வந்துட்டாங்க. இருங்க ஒரு வீடியோ காட்டுறேன், நீங்களே பாருங்க. இந்த பாட்டி பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு எனர்ஜியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது கூட பரவாயில்ல, நான் இன்னொன்று காட்டுறேன், அதுவும் பாட்டி தான் பாருங்க. பார்த்தீங்களா பாட்டி விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சூப்பருங்க. ஸோ இன்னொன்று அவங்களும் பாட்டி தான் பாருங்க. இந்த பாட்டி வந்து விஜய்ன்னு தெரியும், ஓகேங்களா? ஆனால் அந்த தம்பிக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன். விசில் சின்னம் வந்து நல்லா ஞாபகத்துக்கு வச்சுட்டாங்க. ஸோ விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அடிச்சு காட்டுறாங்க. பாட்டிக்கு பள்ளி இல்லாதனால அந்த காற்று வெளியே வரல. ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது பார்க்க. தென் இன்னொன்று அதுவும் பாருங்க. பாட்டிமா மறக்காம டிஎம்கே ஓட்டு போடுங்க, சரியா? நம்ம ஊருக்கு நல்லதுக்காக நாங்க தான் முதல் வரிசையில் இருக்கோம். உங்க ஓட்டு முக்கியம். இது வந்து எப்படி தெரியுமா, டிவிக்கே ராக்குடு டிஎம்கே ஷாக்குடு அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. இன்னொன்று காட்டுறேன், அதுவும் பாருங்க. அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பா. 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர்தான் வருவாரு, ஸ்டாலின் நல்லா வருவாரு ஸ்டாலின். இல்ல அவர்தான் ஜெயிக்க முடியாது, யாருக்கு வாய்ப்பு இல்லன்றாங்க. வாய்ப்பே இல்ல, இல்ல அவர்தான் ஜெயிக்கவே மாட்டாரு. அப்படி சொல்றானே ஸ்டாலின் எல்லாம் வயர்ல எரியுது. போ ஸ்டாலின் நல்லா பண்றாரு, ஸ்டாலின் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்க கன்ஃபார்ம் பார்த்தே ஆகணும், பாருங்க. வட்ட வட்ட பாறையிலே இல்லாம என்டிகே எங்க போட்டு தள்ளுறீங்க? திமுக தோக்க போறது உறுதி. மனுஷன் முன்னாடியே கணிச்சிருக்காருங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு. செமல. ஆக்சுவலி உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து கட்சியில் வந்து நான் கால் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்ம கமல், ரஜினியை சொல்லலாம். ஆனால் சொன்னதை காப்பாற்றினது நம்ம தளபதி தாங்க. ஸோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணார், இந்த டேட் நான் வரப்போகிறேன்னு சொன்னார், வந்தார், கால் வச்சாரு, சும்மா தட்டி தூக்கி போயிட்டே இருக்காருங்க. யாருங்க இந்த மனசை சொன்னதை காப்பாற்றிட்டாரு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகங்க. ரொம்ப வருஷமாக டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. ஆனால் இந்த மனசை இப்போ தான் வந்தோடனே தட்டி தூக்கிட்டாரு. சீக்கிரமாக சிஎம் ஆயிடுவாருங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, சரிங்களா? இப்போது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தலையெழுத்தே மாறப்போதும் கூட சொல்லலாம். ரொம்ப வருஷமாக ஒரே ஆட்சி தான், நமக்கு தெரிஞ்ச 2 கட்சி தான், ஏடிஎம்கே டிஎம்கே. என்டிகே வந்து நல்லா பேசுகிறாங்க, பட் அவங்க ஆட்சிக்கு வந்ததே தெரியும் எப்படி பண்ணுவாங்கன்னு. ஆனால் டிவிக்கே வந்தாச்சு. ஸோ டிவிக்கு தளபதி பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டுக்காக அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் நிறைய சொல்லியிருக்காரு. கன்ஃபார்ம் அவர் காப்பாற்றுவார். நான் இது வந்து நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, அவர் வந்து கட்சிக்கு வரப்போகிற அப்படின்னு ஜஸ்ட்டு சொல்லலைங்க, அவர் பண்ணியே காட்டிட்டாரு. அதுக்கு முன்னாடி நிறைய மக்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ டிவிக்கே பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரசிகர் மன்றம் ரொம்ப அதிகங்க, ஓகேங்களா? அதுவும் பத்தாதுக்கு நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 17 வயசுலேருந்து 18 வயசு வராங்களே, அப்போ
இப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா தளபதியோட கவுண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த 5 வருஷமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியான கூஸ்பம்ப் மூமெண்ட் இது. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். டிவிகே வாரியர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.